சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீர் நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களை, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது யாக்கோபின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அன்பானவர்களே, இங்கே யாக்கோபு கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த தாழ்மை என்பதற்கு humble yourself before God so that God will exalt you. இந்த humble என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, to reflect one soul. ஒருவன் தன் ஆத்மாவை சிறுமைப்படுத்துவது. சிறுமைப்படுத்துவது என்றால் உபவாசத்தின் வழியாய் தன் உடலை ஒடுக்குவது. அப்போ இந்த இடத்துல யாக்கோபு கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். ஒரு மனுஷன் தெய்வத்துக்கு முன்னால வந்து சாஷ்டாங்கமாய் விழுறதும் தாழ்மை தான். தெய்வத்துக்கு முன்னால முழங்கால் படி எடுக்கிறதும் தாழ்மை தான். ஜெபிக்கிறதும் தாழ்மை தான். அவரை துதிக்கிறது தாழ்மை. அவருக்கு கொடுக்கிறது என்பது தாழ்மை. அவருக்கு சேவை செய்வது என்பது தாழ்மை. இதெல்லாம் தாழ்மையின் செயல்தான். ஆனால் ஒரு மனிதன் தன் உடலை, ஒரு மனுஷி உபவாசிக்கும் போது, தன் பிரச்சனை எதுவானா இருக்கட்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் உயரணும், என் வாழ்க்கையில நீங்க என்ன உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உபவாசத்தின் வழியாய் தன் ஆத்மாவை சிறுமைப்படுத்துகிறதின் வழியாய் தன்னை தாழ்த்தும் பொழுது, சாதாரணமாய் தேடுவது வேற, உபவாசத்தின் வழியாய் தேவனை தேடுவது வேற. மோசே தன்னுடைய பிரியமானவர்களே வயதான காலத்திலையும் அவர் 40 நாட்கள் உபவாசிக்கிறார். பிரியமானவர்களே, தானியேல் 21 நாள் உபவாசித்தார். இயேசு 40 நாட்கள் உபவாசித்தார். இவர்கள் எல்லாம் உபவாசித்த பிறகு தேவன் அவர்களை கொண்டு செய்த கிரியைகள் பயங்கரமாக இருந்தது. ஒவ்வொரு உபவாசத்திற்கும், ஒவ்வொரு தாழ்மையான செயலுக்கு பிறகு தேவனுடைய உயர்வான செயல்கள் கடந்து வரும். ஆகையால் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்படுங்கள் அல்லது உபவாசிங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆம் சுவாமி, உன் ஜனங்களுடைய ஜெபத்திற்கும் தாழ்மையான செயலாகிய உபவாசத்திற்கும் கர்த்தர் தாமே தான் ஜனங்களை உயர்த்துங்க. தானியேலை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர், எஸ்தரை உயர்த்தினவர். ஆண்டவர், உம்முடைய ஜனங்களும் அவர்களெல்லாம் உபவாசித்தார்கள். இவர்களுக்கும் உபவாச ரகசியத்தை கற்றுத்தாங்க. அந்த உபவாசத்தின் வழியாய் உன் ஜனங்களை உயர்த்துங்க. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்ல இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். God bless you, church. Have a blessed day. Amen.